வணக்கம் நண்பர்களே. அரசியலில் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் கால கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டே கடந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். கடந்த 2 வாரங்களா தொடர்ச்சியாக அரசியல், தேர்தல் முடிவுகள், புதிய அரசு, அதில் வர்ற அந்த அமைச்சர்கள்ன்ற பேர்ல அங்கே அரங்கேறுகிற கேலி கூத்துகள், அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததுல, சுவாரஸ்யமா பார்த்துக்கிட்டு இருந்ததுல சினிமாவை கிட்டத்தட்ட மறந்துட்டோம். மக்களும் அப்படித்தான். ஜனங்களும் ஆல்மோஸ்ட் தியேட்டர் பக்கம் போறதே மறந்துட்டாங்க. இந்த 2 வார காலமாக பல தியேட்டர்கள்ல பல காட்சிகள் ரத்து செஞ்சுட்டாங்க. அதே போல புது படங்கள் ரிலீஸ் கூட பெருசா இல்ல. ரிலீஸ் ஆன படங்களும் வந்த சுவடே தெரியாம போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த கருப்பு திரைப்படம் வந்தது. கருப்பு 14ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த 14ஆம் தேதி புக்கிங் எப்படி இருந்ததுன்னா, என்ன இப்ப பேசலாம், அன்னைக்கு பேசியிருந்தா தான் கஷ்டம். 14ஆம் தேதி கருப்பு படத்துக்கு புக்கிங் எப்படி இருந்தது தெரியுமா? மிக மிக மோசமா இருந்தது. ஒரு ஷோ கூட ஃபுல் ஆகல. சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஃபாஸ்ட் ஃபில்லிங்ன்றது ஒரு ஷோக்கள் தான். அதாவது வேகமாக டிக்கெட்டுகள் வித்துக்கிட்டு இருக்குன்ற அந்த நிலையே ஒரு சில காட்சிகளுக்கு மட்டும்தான் இருந்தது. மற்ற காட்சிகள் அன்றைய அந்த 9 மணி காட்சி தவிர்த்துட்டு மற்ற காட்சிகள் எந்த திரையரங்கிலுமே 10%, 20% கூட புக் ஆகல. உண்மையிலே அதிர்ச்சி இருந்தது. எப்படி அது ஒரு சூர்யா படம், இவ்வளவு பெரிய பட்ஜெட் படம், இவ்வளவு ஒரு நாள் கழிச்சு வருது, ஒருத்தரை ஆர்வத்தையே காட்டலையே அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு ஷோ முழுசும் கேன்சல் ஆச்சு. படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகல. அன்னைக்கு டிக்கெட் காசெல்லாம் திருப்பியும் கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் படம் ரிலீஸ் 15. ஆனா அன்னைக்கு என்ன மேஜிக்னா, அது கருப்பன் நிகழ்த்திய மேஜிக்கா அல்லது சினிமாவோட மேஜிக்கான்னு தெரியல. அடுத்த நாள் காட்சிக்கு 15ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 50% ஷோஸ் வித்து தீர்ந்துருச்சு. டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விட்டன. இன்னும் சில காட்சிகள்லாம் வேக வேகமா வித்துக்கிட்டு இருந்தது. பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி திருப்தியான ஒரு டிக்கெட் முன்பதிவு 15ஆம் தேதி நடந்தது. அதனுடைய விளைவு அன்றைய நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 13 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு வசூலாக கிடைச்சது. அது பெரிய வசூலா அப்படின்னா, சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி தான் ஹையஸ்ட் வசூல். இந்த இதுல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் அதுல ஹையஸ்ட் கலெக்ஷனுங்கிறது அதுதான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா வேற எந்த படமும் அதுக்கு கிட்ட கூட வரல. தனுஷோட கரப்படம் கூட பக்கத்துல வரல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படம் தான் 13 கோடி பிளஸ் அப்படி வந்தது. சரி, அடுத்த நாள் கண்டிப்பா பிக்கப் ஆகும். ஏன்னா முதல் நாளில் விமர்சனங்கள் அப்படி இப்படி இருந்தா கூட இவங்க ஒரு குரூப், அதாவது டிக்கெட் எடுத்து கொடுத்து படத்தை பார்த்துட்டு ஆகவோன்னு சொல்லுங்க அப்படின்னு கிளப்பி விடுறது பட தயாரிப்பு நிறுவனமே செய்யற வேலை. இது அண்மை காலமாக பல படங்களுக்கு அதை பண்றாங்க. இந்த சூர்யா படத்துக்கு அதை பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த முதல் நாளில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ பேர்ல ஆர்வ கோளாறுல பலர் கத்திக்கிட்டோம், பல பெண்கள் அப்படி கதறிக்கிட்டோம் பேட்டி கொடுத்தாங்கல்ல. அந்த பேட்டிகளை அப்படி தள்ளிட்டு நிஜமா படம் பார்த்து, நிஜமாவே அவங்க காசுல படம் பார்த்து இந்த படம் குறித்த கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்களே, அவங்க ஆனஸ்டா படம் பார்க்கலாங்க, என்டர்டைன்மெண்டா இருக்கு, பார்க்கக்கூடிய படம் தான் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப நம்ம ரிவ்யூல என்ன சொன்னோம்? உங்களுக்கு டைம் இருந்து உங்களை அந்த படம் பார்க்குற மூடு உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா அந்த படத்துக்கு போங்க அப்படின்னு தான் சொன்னோம். இது அப்படி பார்க்க வேண்டிய படம், கட்டாயமா பார்த்தே தீர வேண்டிய படம் அப்படின்னு நம்ம பரிந்துரை பண்ணல. ஸோ இந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு முதல் நாளே. அதனுடைய விளைவு சனி ஞாயிறு 2 நாள்ல இந்த படத்துக்கான அந்த டிக்கெட் முன்பதிவு சிறப்பா இருந்தது. இன்னைக்கு திங்கட்கிழமை இன்றும் கூட கிட்டத்தட்ட 30% அளவுக்கு தியேட்டர்ல ஆக்குபென்சிங்கிறது ஆவரேஜா 30%, சில இடங்கள்ல 40 to 50% இப்படி அந்த படத்துக்கு திங்கக்கிழமை அட்டண்டன்ஸ் இருக்கு. அது பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. இதுலயே நார்த்ல இவ்வளவு கூட வர்றதில்ல. நார்த் இந்தியாவில் ஞாயிற்றுக்கிழமை தாண்டிருச்சுன்னா தியேட்டருக்காரங்களாம் தலையில துண்டை போட்டு உட்காந்துடுறாங்க. ஏன்னா 10%, 15% ஆடியன்ஸ் தான் அங்கெல்லாம் வராங்க. பட் இங்க தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கருப்பு படத்துக்கு திங்கக்கிழமை கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனுடைய விளைவு இந்த படம் தமிழ்நாடு, தென் மாநிலங்கள், நார்த் இந்தியா, அதே போல உலகம் முழுக்க இந்த முதல் 3 நாட்களில் மட்டுமே 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அந்த பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் சொல்லுது.
சூர்யா படத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ரிலீஃப் அவருக்கு. அவருக்கு இந்த அண்மையில ரிலீஸ் ஆன 3 படங்கள், அதாவது எதற்கும் துணிந்தவன், அந்த கங்குவா, அப்புறம் ரெட்ரோ, இந்த படங்கள்லாம் வந்து பெருசா ஒன்றும் வசூலிக்கல. 100 கோடியை தொடவே இல்லைங்க. இந்த 3 படங்களுமே 100 கோடிங்கிற மார்க்கு கூட தொடல. அப்படிப்பட்ட சூழல்ல தான் வந்து இந்த படம் வெளியாகி அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கொடுத்திருக்கு. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படத்தை பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. தயாரிப்பாளர் டி சிவா வந்து ஓப்பனாவே அறிக்கை விட்டிருக்காரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூலை பெற்றிருக்கு. ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாம இந்த படம் வந்து ஓடுது. அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு. பொதுவா வந்து அஜித் படம், சூர்யா படம் அல்லது ரஜினி படம் இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு குரூப் வந்து நெகட்டிவ் பரப்பு கிளம்பிரும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு மோசமாக அந்த படத்துக்கு எதிராக நல்லா படம் நல்லாவே இருந்தா கூட மோசமான செய்தியை வந்து பரப்புவாங்க. நீங்க வேட்டையன் படத்துக்கு எப்படிப்பட்ட நெகட்டிவிட்டி பரப்புனாங்க, துணிவுக்கு என்ன மாதிரி நெகட்டிவிட்டி பரப்புனாங்க, ஏன் வந்து அஜித்தோட கடைசி படம் அதற்கு என்ன மாதிரி நெகட்டிவிட்டி பரப்புனாங்கன்றதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு உள்ளடி வேலையும் இல்லாம ஆரோக்கியமா போகுது, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு. அது எதுக்காக இப்படி இந்த மாதிரி சூழல் இருக்குன்றது உங்க யூகத்துக்கு நான் வந்து விட்டுறேன். இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் இப்ப எங்க போனாங்க? கடல்ல எல்லாரும் மொத்த பேரையும் கடல்ல தள்ளிட்டாங்களா, அல்லது நாடு கடத்திட்டாங்களா, அல்லது அவங்க வேற ஒரு பக்கம் திசை திரும்பிட்டாங்களா? அதுக்கெல்லாம் நீங்களே பதில் கண்டுபிடிச்சிங்க. ஸோ இப்ப இந்த படம் வந்து இந்த ரேஞ்சுக்கு போச்சுன்னா இதோட ஃபுல் ரன் இன்னும் 28 நாள் இந்த படம் ஓடும். இந்த ஃபுல் ரன் இந்த ஒரு மாசத்துல இந்த படம் கிட்டத்தட்ட 250 இருந்து 280 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க. அது ஒரு ஆரோக்கியமான வசூல் அப்படிதான் பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய பம்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலனா கூட சூர்யாவுக்கு இது ஒரு பிளாக் பஸ்டர் படம். 280 கோடிங்கிறது இந்த படத்துக்கு செலவு வந்து 140 கோடின்னு சொல்றாங்க. சூர்யா சம்பளம் எல்லாம் சேர்த்து 140 கோடின்னு சொல்றாங்க. அதுல 40 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து சூர்யா தன்னுடைய சொந்த பொறுப்பில் எடுத்துக்கிட்டு அதை கடங்காரங்களை பதில் சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து நிச்சயமா இப்படி ஒரு வெற்றி தேவை. ஏன்னா பெரிய ரிஸ்க் அது அவர் எடுத்திருக்கிறது. கங்காவில் அவர் 100 கோடி ரூபாய் ஏத்துக்கிட்டார் செலவு, அந்த நஷ்டத்தை. அப்புறம் இந்த படத்துல 40 கோடி வந்து டெபிசிட்டை வந்து ஏத்துக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கங்குவாவில் விட்டது, ரெட்ரோவில் விட்டது, அதையெல்லாம் வந்து இந்த படத்தில் அவர் எடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல தியேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து இந்த முதல் 3 நாள்லயே அவங்களுக்கு 90% ரெக்கவரி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் முதலீடு செய்த தொகையில் 90% தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் 10% வந்து இன்னைக்கே கிடைச்சிடும். அப்போ இனி வரும் நாட்களில் இந்த படம் அவங்கள ப்ராஃபிட் ஜோனுக்கு கொண்டு போயிடும். ஸோ கருப்பு திரைப்படம் அந்த விமர்சனங்கள் கலவையா இருந்தாலும் கூட மக்களுக்கு ஒரு பெரிய பொழுதுபோக்காக ஒரு இத்தனை நாள் ஒரு டிடிஎஸ் அந்த எலெக்ஷன் நியூஸ், தொடர்ச்சியாக அந்த அரசியல் நிகழ்வுகள் அதெல்லாம் வந்து மீடியாவை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த சூழல்ல இப்படி ஒரு படம் வந்தது அவங்களுக்கு ஒரு மாறுபட்ட பொழுதுபோக்கை கொடுத்துருக்கு. ஒரு ரிலாக்ஸுக்காக வந்து இந்த படத்தை போய் பார்க்குறாங்க. அதே போல பார்த்தவங்க மற்றவங்களுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதனால இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டில் ஒரு பெரிய வெற்றி படம் அப்படின்னு தைரியமா சொல்ற அளவுக்கு இந்த கருப்பு திரைப்படம் வந்து மாறி இருக்கு. ஆனா இது இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தை வந்து ஏற்படுத்துது. இந்த படம் நல்லா ஓடுறது ஓகே, அதனுடைய விளைவு இந்த படத்தோட இயக்குனர் பேசுகிற பேச்சு, அவர் இனிமேட்டு வந்து அவர் அளிக்க போகிற பேட்டிகள், அப்புறம் அவரு தரப்போகிற பில்டப்புகள், அடுத்த படத்துக்கு வந்து அவர் என்னென்ன மாதிரியான பேட்டிகள் எல்லாம் கொடுப்பாரு அப்படியெல்லாம் யோசிக்கும் போதே உண்மையில பக்குன்னு. ஏன்னா சும்மாவே ரொம்ப பேசுவார் அவர். இந்த ஆர்ஜே பாலாஜி பேச்சுல வந்து அவரு, அதாவது சொன்ன இந்த படத்தோட கதையை அவர் சொன்ன விதத்துல மயங்கி போய் தான் சூர்யா ஒத்துக்கிட்டார். ஆனா இது இன்னும் நல்லா எடுத்திருக்க வேண்டிய படம், நல்லா செஞ்சிருக்க வேண்டிய ஸ்கிரிப்ட் தான். பட் மக்களுக்கு வந்து ஓகே, ஒரு 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 டிஃபரன்ஸ் வேணும், ஒரு மாற்று, ஒரு பொழுதுபோக்கு வேணும் அப்படிங்கிறதால அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இது சிறந்த படமா அப்படின்னா சிறந்த படம் அப்படின்னு கொண்டாடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. கமர்ஷியலா படம் போகுது அது வேற. ஆனா விமர்சன ரீதியா நல்ல படமான்னு சொன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் வந்து அது முக்கியம் இல்லை இல்லையா? இப்ப அவர் படம் ஹிட் ஆயிடுச்சு, அவரை பெரிய டைரக்டர் லிஸ்ட்ல வந்து அவரே சேர்த்துக்கிட்டாரு. இதுக்கு அடுத்து வரப்போகிற அடுத்தடுத்த படங்களுக்கு இந்த ஆர்ஜே பாலாஜி தரப்போகிற பில்டப், அந்த படங்கள் குறித்து அவர் பேச போகிற பேச்சுகள், அதையெல்லாம் வந்து நான் இப்ப முன்கூட்டியே சொல்றேன். அது ரொம்ப பயங்கரமா இருக்கும்.
அப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ரொம்ப ஓவரா பேசுறான்டா அந்த ஆளு. ஒரே ஒரு சக்சஸ்க்கு இந்த ஆட்டமா அப்படின்னு கேட்கிற ஒரு நிலையை வந்து அவர் ஆர்ஜே பாலாஜி உருவாக்குவாரு. அதனால இந்த வெற்றி பாராட்டக்கூடியது, மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. ஆனால் இதை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜியுடைய வாய் இருக்க, அதை நினைக்கும் போது தான் நம்ம கொஞ்சம் கவலைப்பட வேண்டியதா இருக்கு. பார்த்து